மந்திரி மாநகர மந்திரி அவங்களும் அண்ணதிமுக பண்ணுவேன். அவ்வளவுதான். எத்தனை தோக்கத்தில் விடுவீங்க? நாங்க தளபதி ஸ்டாலினுக்கு ஒர்க் பண்ணுவோம். நாங்க ஸ்டாலின் பண்ணி தான் கட்டுப்பட்டோம். நெல்லை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸுக்கு ஆதரவாக கூட்டணி கட்சியான திமுக நிர்வாகிகள் தீவிர தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையில் நெல்லை மாவட்டம் திசையன் விலையில் திமுக கூட்டணி சார்பில் தேர்தல் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், திமுக நகர செயலாளர் ஜான் கென்னடி மற்றும் பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்ற நிலையில் கூட்டத்தில் திடீர் கைகலப்பு ஏற்பட்டது. அதாவது திமுக மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் VSR ஜெகதீஷ், ஒன்றிய செயலர் ஜான் கென்னடி உட்பட சிலரை தேர்தல் பொறுப்பாளராக அமைச்சர் அறிவித்துள்ளார். அதற்கு சக திமுக நிர்வாகிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டவர்களில் பலர் அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்தவர்கள், எனவே அவர்களை நியமிக்க கூடாது என அமைச்சரை கேட்டுள்ளனர். மேலும் மாவட்ட செயலாளர்கள் தான் பொறுப்பாளர்களை நியமிக்க வேண்டும், நீங்கள் நியமிக்க கூடாது என கூறினர். அதற்கு அமைச்சர், மாவட்ட செயலாளர் ஒன்றும் செய்ய முடியாது, நான் தான் பொறுப்பாளர்களை நியமிப்பேன், அதற்காகத்தான் தலைவர் என்னை அனுப்பியுள்ளார் என கடும் கோபத்தில் கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த திமுக நிர்வாகிகள் சிலர் அமைச்சரை தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அமைச்சரின் ஆதரவாளர்கள் பதில் தாக்குதல் நடத்தியதால் கூட்டத்தில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. பின்னர் அமைச்சரை அங்கிருந்து திமுக நிர்வாகிகள் கடுமையாக திட்டி தீர்த்துள்ளனர். நீ எல்லாம் ஒரு மந்திரி, மானங்கெட்ட மந்திரி என ஒருமையில் பேசியுள்ளனர். உடனே அமைச்சர் அங்கிருந்து நைசாக வெளியேறினார். பின்னர் போலீசார் அவரை பாதுகாப்பாக காரில் ஏற்றி அனுப்பி வைத்தனர். மந்திரி மாநகர மந்திரி ரோட்டை உட்காருங்க. மந்திரி அதாவது அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை ராதாபுரம் திசையன் விலை பகுதிக்கு மட்டும் தான் பொறுப்பாளராக கட்சி தலைமை நியமித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அவர் நெல்லை முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்தில் தன்னிச்சையாக ஈடுபடுவதாக ஒரு குற்றச்சாட்டு உள்ளது. குறிப்பாக மாவட்ட செயலாளர்களை மதிக்காமல் தனி வழியில் பயணிப்பதால் நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பன் அவர் மீது அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் மாவட்ட செயலாளரின் தரப்பினர் கோஷ்டியாகவும் அமைச்சர் தரப்பினர் மற்றொரு கோஷ்டியாகவும் செயல்பட்டு வருகின்றனர். இதன் காரணமாகவே இன்றைய கூட்டத்தில் கைகலப்பு ஏற்பட்டது தெரிய வந்துள்ளது. ஏற்கனவே நெல்லை மாநகர திமுகவில் கடும் கோஷ்டி பூசல் நிலவுகிறது. மேயர் திமுக கவுன்சிலர்கள் இடையே தொடர்ச்சியாக மோதல் போக்கு நீடித்து வருகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் மாவட்டத்தின் பிற பகுதிகளிலும் கோஷ்டி பூசல் நிலவுவதால் திமுக தலைமை கடும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது. இதற்கிடையில் இன்றைய கூட்டத்தில் நடைபெற்ற கைகலப்பு விவகாரம் திமுக தலைமைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து திமுக தலைவர் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் நெல்லை பொறுப்பு அமைச்சர் தங்கம் தென்னரசு சென்னையில் இருந்து அவசரமாக விமானத்தில் நெல்லைக்கு கிளம்பியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.